வெண்ணாற்று பாலத்தில் திடீரென கேட்ட பயங்கர சத்தம். நொடியில் தலைகீழாக புரண்டு விழுந்த கார். காயத்துடன் அலறிய நபர்கள். திருச்சி மாவட்டம் துவாக்குடியை சேர்ந்த சதீஷ் ரவி அவருடைய 11 வயது மகன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் சிலம்பம் போட்டியில் கலந்து கொள்வதற்காக காரில் உறவினர்களான மணிகண்டன், மல்லிகா ஆகியோருடன் சென்றுவிட்டு போட்டியில் கலந்து கொண்டு மீண்டும் துவாக்குடி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். காரை மணிகண்டன் ஓட்டி வர தஞ்சை விக்கிரவாண்டி புறவழிச்சாலையில் வந்து கொண்டிருந்த போது குருங்கலூர் வெண்ணாறு பாலத்தின் தடுப்பு கட்டையில் கார் பயங்கரமாக மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிவிட்டது. விபத்தில் காரில் பயணித்த 3 பேரும் பலத்த காயமடைந்து அலற அப்பகுதி பொதுமக்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து தஞ்சை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சை தாலுகா காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரித்து வருகிறார்கள். தூங்க முடியல, நாடகம் பார்க்க முடியாது, தூங்க முடியாது, நாடகம் பார்க்க முடியாது. எப்பெல்லாம் திறக்கா தெரிய மாட்டேங்க. சொன்னபடி எங்க செய்தாங்க கவர்மெண்ட் எல்லாம் கேட்பாங்க, அதை தொடச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்க. அவரை டிஸ்போஸ் பண்ணுங்க, அந்த ஆள் தேவையில்லை. இல்ல ராத்திரி 10 மணிக்கு தொட்டிய ஊத்து ஊத்து பாப்பா இதான் சொல்லி அப்ப நாங்க வந்து பொம்பளைங்க வந்து பணத்தை வச்சு கொடுத்தாத்துக்கிட்டு இருக்கோமா, வீடு கரையா கிடக்கா அப்படின்னு. இப்ப தண்ணி இல்லையா, அங்கே எதுக்கு போறோம் அப்படிங்கிற ஆயிப்போச்சு. இப்போ சரி தண்ணி திறந்துட்டாரு அப்படி மெசேஜ் பார்க்க முடியுமா சார், சொல்லுங்க பாப்பா. இந்தாப்பா, ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒன்னும் பார்க்க முடியல, தண்ணிய உங்க இஷ்டத்துக்கு விட்டா நாங்க எங்க இருந்து நாடகம் பாக்குறது அப்படின்னு இந்த பாட்டிமா பேசின இந்த பேச்சானது இப்போ இணையத்துல வைரல் ஆகியிருக்கு, பலரையும் சிரிக்க வச்சிருக்கு. நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 41ஆம் ஆண்டு பாரதி நகர், தியாகராஜன உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாவே குடிநீர் விநியோகம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைஞ்சிருக்காங்க. பல முறை மாநகராட்சி அதிகாரிகள் கிட்ட இது பத்தி முறையிட்டும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த பகுதி மக்கள் காலி குடங்களோட சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிட்டு மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க.